2026 நாளைய முதல்வர் யார் என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பரபரப்பு. அந்த 4ஆம் தேதி என்னைக்கு வரும் என்று தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவராக போட்டியிட்டிருக்கிறாரு. தமிழகம் மற்றும் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு வாக்குகள் அதிகமாக வங்கியில் செலுத்தியிருக்காங்க. ஏன்னா இளைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்குமே தளபதியோட ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக ஒரு 75% வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் நம்மளோட கருத்து கணிப்பு படி இருக்க முடியும். பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னால் டிவிகேக்கு ஓட்டு போட்டோன்னு பப்ளிக்காக எல்லாருமே தகவல் சொல்லிடுறாங்க. மற்றவங்க எப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவர் கரெக்டாக எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் டிவிகேக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருச்சியில் ஒரு பகுதி நிற்கிறாரு, இந்த பக்கம் சென்னையில் ஒரு பகுதி நிற்கிறாரு. இருந்திருந்தாலும் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்பது எல்லாரோட நோக்கமும் இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தன்னோட ரசிகர் மன்றங்கள் சிறு சிறு உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ இருக்கவங்க எல்லாரும் கேள்வி, என்ன செஞ்சுட்டு இவர் உள்ள வாராரு, எங்கள் ஒரு ஆளுமை பவர் இருக்குமா, இல்லைனா திரிசா வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நிறைய அடிக்கிறாங்க. மக்களோட எதிர்பார்ப்பு கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் நம்மளோட ஓட்டு கணிப்புகளும் நாளை இருக்கும். நாளை நம்ம தமிழகத்தை புரட்டி போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாறு காணாத அரசியல் நம்ம தமிழகத்தில் இருக்கிறது. மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கேரளா மற்ற ஊர்கள்லாம் நம்ம தமிழகத்தில் மட்டுமே பரபரப்பாக பேசப்படும் ஒரு அரசியலே தளபதி விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பிடிச்ச ஆட்சி அமைப்பாரா, விஜயகாந்தை போல எதிர்க்கட்சியாக வருவாரா என்று ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அனுபவங்கள் சினிமாவில் அவரை முடக்கியிருக்காங்க, பல இதுகளை ஜனநாயகத்தை இப்போ முடக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வன்மமாக வைத்து அவர் அரசியலில் களமிறங்கினது வேற ஒரு நோக்கத்தில் களமிறங்கியிருக்கிறாரு. இருந்தாலும் மக்களுக்கு இப்போ புரியாது, திரும்ப நமக்கு புரியும். பொதுவாக டிவிகேயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைய வேண்டும் என்பதுதான் எல்லாரோட நோக்கம் இருக்குது. குறிப்பாக இவருக்கு 75% வாக்கு கணிப்புகள் இருக்கிறதுனால தளபதி அவர்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் நம்மளோட கருத்து கணிப்பு இருக்கிறது. பொதுவாக இவரும் அமரட்டுமே, ஒரு 5 ஆண்டுகள் இவரும் அமைந்து பார்க்கட்டுமே, மக்கள் நல்லது செஞ்சால் இது பண்ணுவார், இல்லைனா தூக்கி அடிச்சிருவாருங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறது. பொதுவாக இவரோட அரசியல் களம் என்பது சிறுமாவையும் தாண்டி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இளைய தலைமுறைகளில் வந்திருக்கிறாரு. குறிப்பாக ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போம் என்று எல்லா மக்களுமே டிவிக்கு போட்டிருக்காங்க. பொதுவாக கலைஞரோட அவங்களோட பிள்ளை மூக அழகிரியை பொறுத்த வரைக்குமே அவர் குடும்பத்தில் இருக்க ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க பப்ளிக்காக. இருந்தாலும் இவர் ஆசிரியர் பெற்று கடவுளோட ஆசீர்வாதம் ஆணை இருந்தால் லக்கு என்று இருந்தால் நாளைய தினம் வெற்றி என்பது யாருக்கு நிர்ணயிக்கும் அளவுக்கு தளபதியோட ஆட்சி டிவிக்கு அமையும். இன்று கருத்து கணிப்புக்கு படி டிவிக்கே தான் 45% வந்து வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நிறைய வாக்குகள் வாங்கப்பட்டது என்பது சொல்லப்படுகிறது. ஒரு வாக்குகள் அங்கும் இங்கும் போயிருந்தால் கூட தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. நாளை என்ன நடக்கும் என்று நாம் பார்ப்போம். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா ஆட்சிக்கு பிறகு ஒரு முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. குறிப்பாக இருந்தும் மறுமுறை வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆட்சியை சிறப்பாக பரப்பியிருந்தான். சேவல் சின்னத்தில் இருந்து இவரை பொறுத்த வரைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரில் இருக்கும்போதே இருந்தவர், ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியில் இருந்து மற்றபடி எல்லாரையும் போலையும் இவரும் ஆட்சியில் இருந்து நல்ல ஒரு தலைவனாக வந்தவர் தான். குறிப்பாக நாம் எப்படி எதிர்பார்க்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவனாக இருந்திருந்தாலும் இவரோட எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் வாக்கு கணிப்பு இரட்டலை சின்னம் என்பது மக்களோட எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சின்னம். தாய்மார்கள் மறவாத புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சின்னம், அதுவும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த சின்னம். அதனால் பழைய ஆள்கள் எல்லாருமே இரட்டலை சின்னத்திற்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு தான் நம்மளோட கருத்து கணிப்பு இருக்கிறது. பொதுவாக இவருக்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லி. இரட்டலை சின்னத்தை இன்றும் மறவாத மக்கள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் குறிப்பாக இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% 70% வாய்ப்புகள் இருக்கிறது. இவரும் சீட்டுகள் அதிகமாக பிடிக்கப்படும். பொதுவாக எதிர்கட்சியாக கூட ஆகலாம், டெபாசிட் கூட இழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய சந்திச்சிருக்காரு, சில விஷயங்களை கோட்பாடுகளாக கொண்டு வருவார். அரசியல் களத்தில் எப்படி இருக்கணும் என்று ஒரு இணையாக கொண்டவர் தான் இபிஎஸ் அவர்கள். தமிழகத்தில் இவருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா போன முறையே போட்டிகள் இருந்திருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருந்தார். குறிப்பாக விஜய் அவர்கள் வந்தாலும் ஓட்டுகள் சின்ன புண்ணமாக சிதறிவிடும். குறைந்த வாக்குகள், குறைந்த எம்எல்ஏகளை வச்சு முதலமைச்சராகக்கூடிய தகுதிகள் அளிக்கப்படும் என்றுதான் இன்றைய கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக இவருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்பதுதான் நம்மளோட கருத்து கணிப்பு இருக்கிறது. மற்றபடி நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஒரு மாற்றம் வேண்டும் என்பது நோக்கத்தில் தான் இப்போ மற்றவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இருந்திருந்தாலும் இதோட கருத்து கணிப்பு படி அவர் ஆட்சியில் அமைந்திருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. குறிப்பாக திட்டங்கள் இருந்திருந்தாலும் ரசிகர்களோட மனக்கணக்குகள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் பல ஊர்களில் நின்றிருந்தாலும் எல்லா தொகுதியிலும் சென்று மக்களுடைய சில வாக்குகளை உறுதி செய்திருக்கிறார். குறிப்பாக தினகரன் போன்ற பலரும் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்க.
ஒன்றாக இணைந்திருந்தாலும் இந்த கட்சி செயல்பாடுகள் பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அதிகபட்சியாக இரட்டை சின்னங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் பகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முறை வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா என்று நம்மளோட கருத்து கணிப்பு இருக்குது. தலைகீழ கூட மாறலாம் சில விஷயங்கள். இப்படி சொடக்கு போடும் நேரத்தில் எந்த விஷயங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். அந்த அளவுக்கு நம்மளோட எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஒரு 60-70% வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 30-40 எம்எல்ஏ கூட வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 110 எம்எல்ஏ கூட ஆகலாம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக கூட வாய்ப்புகள் உண்டு. நம்ம வாய்ப்புகளை எதிர்பார்க்காத அளவுக்கு ஓரளவு இவரும் கூட முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலினா இல்லை விஜயா என்று எதிர்பார்க்கும்போது இடையில பூந்து இவர் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை என்ன நிலவரம் என்று நாம் சந்திப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் தான் ஒரு முறை ஆட்சி 5 முறை அமைச்சிருக்கிறாரு. குறிப்பாக இவங்க அப்பா அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக பல முறை திமுககள் ஆட்சியில் இருந்து பல உதவி திட்டங்களை செய்தவர் தான் நமது கருணாநிதி அவர்கள். அவரோட பிள்ளைகளும் ஆட்சியில் இருந்து சில உதவி திட்டங்களை சென்னையில் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இவர் வந்தால் ஊழல், பெண்கள் கொடுமை அப்படின்னு சொல்லி நிறைய வன்முறைகளை கொண்டு போயிருக்கான். ஆட்சி யார் அமைச்சாலும் திருடர்கள் திருட தான் செய்வாங்க. எங்கே பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை நடக்க தான் செய்யும். அதுக்காண்டி முதலமைச்சராக கொடுன்னு ஓடியாந்து உங்க முன்னாடி நிற்பார். ஆனால் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பண்ணாமல் ஓடிடும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆட்சி இவர் அமைப்பாரா அமைக்க மாட்டார் என்ற கேள்விக்குறியில் நிறைய இருக்குது. தளபதி என்ற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா அந்த தளபதியா இந்த தளபதியா என்று கன்ஃபியூஸ் ஆகாமல் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இவர் நிறைய திட்டங்கள், பாலங்கள், நிறைய தாய்மார்கள் உதவி திட்டங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, நிறைய பேர் ஓட்டுறாங்க. அதெல்லாம் நமக்கு கவலையே இல்லைங்க. இருந்தாலும் இந்த முறை இவரும் ஆட்சி அமைப்பார் என்று தான் நோக்கமாக இருக்குது. பகடக்காய்கள் எந்த புறம் உருட்டப்படுகிறதோ அந்த புறம் தான் வின் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போ பகடக்காய் 3 பக்கமும் உருண்டுகிட்டு இருக்குது. உடுக்கு இந்த பக்கம் அடிக்குது அந்த பக்கம் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது. யார் முதலமைச்சராக ஒரு பதற்றத்தோடு தான் நின்று இருக்கிறார்கள். பொதுவாக பலர்கள் மீல்ஸ் போடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இருந்தாலும் ஏசி இல்லாமல், சில கார்கள் இல்லாமல், பிளேட் இல்லாமல் பல இடங்களில் சென்று பிரச்சாரங்கள் 74 வயசுலேயும் சுறுசுறுப்பாக நின்று மக்களை சந்திச்சு இருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ இருக்க இளைஞர்கள் பிளேட் இருந்தால் தான் பல இடத்துல பிரச்சாரங்கள் நிறைய பேர் பண்ணலை. இருந்தாலும் இவர் பல இடங்களில் சென்று ரசிகர்களை சந்தித்து தன்னோட தொண்டர்களையும் சந்தித்து கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று மக்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக மக்களோட நோக்கங்கள் இவர் வரப்படாதுன்னு நினைக்கிறாங்க. இது நிறைய பேர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார் என்று எல்லாரோட நோக்கம் இருக்கிறது. எது கருத்து கணிப்புகள் இருந்திருந்தாலும் மக்களோட வெற்றிகள் கருத்து கணிப்பு நாளைய தீர்ப்பு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் 95% இருக்குங்க. யாரும் சொல்ல உறுதியாக நான் சொல்கிறேன். இவர் வாய்ப்புகள் அதிகமாக இவருக்கு தான் இருக்குது. இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களும் இருக்கிறாரு. போட்டிகள் கடும் போட்டி நிலவரங்கள் உள்ளது. ஏன்னா ஓட்டு பொறுத்த வரைக்கும் 85% இந்த ஆண்டுகள் தான் அதிகமாக வந்திருக்கு. ஓட்டே போடாதவங்களாம் வெளிநாட்டில் இருந்து வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால் குறிப்பாக எதிர்புரியான ஒன்று இவர் முதலமைச்சர் ஆவார், இல்லை அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார். அந்த மாதிரி ஒரு துல்லியமான ஒரு கருத்து கணிப்பில் தான் இன்று ஓட்டு வாக்குகள் எண்ணிக்கைகள் அடிப்படையாக நாளை நடைபெறும். நாளைய தீர்ப்பு நம்ம யார் கையில் இருக்குன்னு சொல்லி தான் நாளை மக்களோட கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குது என்று நம்மளோட எதிர்பார்ப்புகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது தான் தெரியும். நாளை முதல்வர் யார் என்று நம்மளோட கருத்து கணிப்பு படி நாளை வெற்றி நம்ம ஸ்டாலின் ஐயா இருப்பார்னு தான் நம்மளோட நோக்கங்கள்.